கொங்கு நாடு ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பரோட்டாக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். கொங்கு நாடு கிராமத்தில் 2 வகையாக பண்ணுவாங்க. ஒன்று தக்காளி போடாமையும் பண்ணுவாங்க, தேங்காய் போடாமையும் பண்ணுவாங்க, இல்லை ரெண்டுமே போட்டும் பண்ணுவாங்க. ஸோ சூடான சாதத்துக்கு எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரெட் ரைஸுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கும் மட்டன். ஸோ இதுக்கு அரைக்க தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகு, கறிவேப்பிலை, ஜீரகம், கொத்தமல்லி, ஃபெனல், பாப்பி சீட்ஸ், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீஃப், அப்புறம் வரமிளகாய். இப்போது தேங்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் பெரிய வெங்காயம் இதெல்லாமே போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும். கறிவேப்பிலை, வரமிளகாய், பேலீஃப், ஸ்டார் அனீஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய். ஸோ இதை ஊற்றிட்டு நல்லா வந்து என்ன பண்ணணுன்னா ப்ரௌன் ஆக வரைக்கும் இதை வறுக்கணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ் மசாலான்னு சொல்லலாம், மசாலா பேஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதில் சின்ன வெங்காயம் தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. நீங்கள் முழுக்க சின்ன வெங்காயமே போட்டும் பண்ணலாம். இப்போது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போடுறேன். அதுக்கப்புறம் கசகசாலாம் நம்ம இது வதங்கினதுக்கப்புறமா போடுவோம். அப்படின்னா கசகசா சீக்கிரமாக வதங்கிடும், ப்ரௌன் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம அப்படி பண்ணுறோம். இப்போ பாருங்கள் எல்லாமே போட்டுரும். அதாவது ஜீரகம், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் சோம்பு, கசகசா இதெல்லாமே, மிளகு எல்லாமே போட்டுரும். இதையும் நல்லா வறுக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நிமிஷத்தில் வதங்கிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போது நம்ம ஆற வச்சுட்டு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா பர்ஃபெக்டாக இருக்கும். குக்கரில் தான் பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா வரமிளகாய், அதே மாதிரி சோம்பு, கல்பாசி, பேலீஃப், கறி லீவ்ஸ், அதுக்கப்புறம் வெங்காயம். யூஸ்வலாக சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். உடம்புக்கு வந்து ஒரு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி விட்டமின் B12 வந்து இந்த மட்டனில் இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் தான் வேக வைக்கணும்னு இல்லை, நீங்கள் ஓப்பனில் கூட வேக வைக்கலாம். ஆனால் டைம் ஆகும், ரொம்ப டைம் ஆகும். இப்போது தக்காளி இது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு சில இடத்துல, ஒரு சில கிராமத்தில் தக்காளி போட மாட்டாங்க. தக்காளி வேணுங்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 தக்காளி வந்து போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கணும். இப்போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அவ்வளோதான். இதில் வந்து கரம் மசாலாவில் நம்ம போட மாட்டோம். ஆல்ரெடி நம்ம அதிலேயே போட்டு அரைச்சிறதுனால போட்டால் ஃப்ளேவர் வந்து மாறும். இப்போது மட்டன் பீசஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணி வாங்கணும். ஸோ ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு சில மட்டன் பீசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. அதனால் குக்கரில் வைக்கும்போதே வந்து கிட்டத்தட்ட 8-9 விசில், 10 விசில் கூட நம்ம விட்டுக்கலாம், ஒரு சேஃபர் சைடு. இப்போது தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் போடுவோம். ஸோ இது எல்லாமே கொதிக்கிறதுக்கு வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே நல்லா கொதிச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, திக்னஸ் கிரேவி எல்லாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு திக்னஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் உப்பு, இப்போவே நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் அந்த மட்டன் பீசஸ்லாம் உப்பிறங்கும். இதே மாதிரி வந்து நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பன்னீர் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். ஸோ இதை மூடி 7 விசில் இல்லைனா 10 விசில் விட்டுடலாம். நம்ம அப்படி ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது நம்ம இந்த அளவுக்கு குக் பண்ணணும். ஓப்பன் பேனில் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 hours 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகும். ஸோ பாருங்கள், ஒரு 7 விசிலுக்கு அப்புறமா அந்த ஆயில் எல்லாம் பிரிஞ்சு ஒரு நல்ல திக்னஸோட பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி
நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதில் கொத்தமல்லி தழை வந்து தேவையில்லை, கொத்தமல்லி போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஃப்ளேவரை மாற்றி விட்டுரும். இது வந்து இட்லி, தோசை, ரைஸ், பரோட்டா, அதுக்கப்புறம் பரோட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இடியாப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், புட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதில் 1800 ரெசிபீஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வீடியோஸ், வெஜிடேரியன் ரெசிபீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் foods.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்.